இப்ப நீ எதுங்க புரியல? மேஷம் என்ன சார்? மேஷம்ன்றது செவ்வாய். மேஷமும் விருச்சகமும் தனுசுக்கு குருவா சார்? ஆமா, தனுசு குரு. நில்லுங்க, நான் சொல்றேன், அப்படியே நீங்க செக் பண்ணிக்கோங்க. மேஷம் செவ்வாய், ரிஷிபம் சுக்கிரன், மிதுனம் புதன், கடகம் சந்திரன், சிம்மம் சூரியன், கன்னி புதன், துலாம் சுக்கிரன், விருச்சகம் செவ்வாய், தனுசு குரு, மகரம் சனி, கும்பம் சனி, மீனம் குரு. இப்ப கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா, கிராஸ் செக் பண்ணணும்னா மேஷம் கீழே மேஷமும் செவ்வாய், அதுக்கு கீழே இது விருச்சகம் செவ்வாய் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இருந்துச்சுன்னா ஓகே. அதே மாதிரி ரிஷிபமும் சுக்கிரன், அது கீழே நேரா துலாம் சுக்கிரன் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படி இருந்தா சரி. அதே மாதிரி மிதுனம்ன்றது புதன், கன்னின்றது புதன், நேருக்கு நேரா புதன் புதன் இருந்தா சரி. அதே மாதிரி மீனம்ன்றது குரு, தனுசுன்றது குரு, ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. குரு குரு. அடுத்தது மகரமும் சனி தான், கும்பமும் சனி தான். இது எழுதிட்டீங்கன்னா பக்கா. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல, எனக்காக சொல்லாதீங்க. சிம்மம் வந்து சூரியன் சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா? இதோ வருது பாருங்க டவுட். அடுத்து சிம்மம் வந்து கடகமும் சிம்மம் தான் சூரியன் சந்திரன் தனித்தனியா இருக்கு. கடகம்ன்றது சந்திரன், சிம்மம் சூரியன். சிம்மம் சூரியன், அது ரெண்டு தான் தனியா இருக்கு, மீதி எல்லாம் சேர்ந்து இருக்கு. அது ஒண்ணே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். சூரியன்ன்றது பாத்தீங்கன்னா அப்பா, தந்தை கிரகம், சரியா? அதனால அப்பாவுக்கு ஒரே வீடு குடுத்துறானுங்க. ஒண்ணு இருந்தா போறோம், அப்பாவை அங்க இருக்கு சொல்றான்ட்டானுங்க அவங்க. அப்பாவுக்கு ஒரே வீடு. கடகம்ன்றது சந்திரன், தாய் கிரகம்ன்றதுனால அம்மாவுக்கு ஒரே வீடு. அம்மாவுக்கு ஒரு வீடு தான், அப்பாவுக்கு ஒரு வீடு தான். சரிங்களா? மீதி எல்லாரும் வந்து ரெண்டு வீடு பிரிச்சுக்கிட்டாங்க. ஆளுக்கு 2 வீடு, மீதி இருக்கிறது 2 வீடு. 2 வீடு, அப்பாவுக்கு ஒரு வீடு, அம்மாவுக்கு ஒரு வீடு, அவ்வளவுதான். இப்ப இந்த 12ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல சார். ஏன்னா இது 2 கிளீனா இருந்தாதான் இப்ப நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் ரெமெடி உள்ள போக போறோம். அப்பதான் இது புரியும் உங்களுக்கு. சொல்லுங்க. எதுங்க? புரியல, கேட்கல. வேற யாருக்கா கேக்குதா? கேக்குறாங்க, வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. பிரேக் ஆகி கேக்குது. அந்த கேரக்டர் சொன்னீங்க இல்லையா, மீனம்க்கு நீங்க சஞ்சலம்னு சொன்னீங்க, பட் கேரக்டர் என்னது? அந்த சஞ்சலமான கேரக்டர் தானா? அப்போ மீன ராசி வந்து பாத்தீங்கன்னா இரட்டை மனம் உள்ள மாதிரி இருக்கும். அவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்லாம் கஷ்டமா இருக்கும். எப்படி மீன் கடல் உள்ள இருக்கோ அதே மாதிரி அவங்க எல்லா சப்ஜெக்டும் மனசு உள்ளேயே போட்டு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா மீனம் வந்து குருவினுடைய 4 ராசிக்கும் அப்படிதானா சார்? மீனம், கன்னி, தனுசு 4 ராசியுமே அப்படிதானா? 4 ராசி மனசு வந்து சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இவங்க எவ்வளவு சொன்னாலும் ஃபுல்ஃபில் ஆகாது. அவங்களுக்கு லைஃபே ஃபுல்ஃபில் ஆகாது. சரி, ஓகே, அது எதுக்குன்னு அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்க கேட்டது ஒரு வகையில எல்லாருக்குமே நல்லதுதான். சரி, மேஷ ராசி வந்து சரம் ராசி. சாரயும் சரம். சரம்னா இந்த பில்டிங் எல்லாம் கட்டுறது சாரம் கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சரம். சரம் ராசி. ரிஷிபம் வந்து ஸ்திரம். ஸ்திரம்னா ஸ்ட்ராங்னஸ். மிதுனம் உபயம். உபயம்னா மத்தவங்க ஏதாவது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு அந்த மாதிரி டபுள் மைண்ட் இருக்கும், பண்ணலாமா வேணாவான்னு. அந்த சரம் சிரம் உபயம்ன்றது எல்லாத்தையுமே 12க்கு 3 மாத்தி எழுதிட்டே வந்தீங்கன்னா கரெக்டா உபயம், மீனம் உபயம் வந்து முடியும். சரம் சிரம் உபயம், சரம் சிரம் உபயம், சரம் சிரம் உபயம், இப்படியே எழுதிட்டு வந்துருங்க 12க்கும்.